இந்த கொஸ்டின்ல ரேட் கான்ஸ்டன்ட் ஃபார் டீகம்போசிஷன் ஆஃப் ஹைட்ரோகார்பன்ஸ் கொடுத்துருக்காங்க. கால்குலேட் EA, அதாவது எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன் கால்குலேட் பண்ணு. ஸோ அதுக்கு நம்ம அரேனியஸ் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். K is equal to A into e power minus EA by RT. இப்போ இந்த டூ ஈக்குவேஷன்ஸை கம்பேர் பண்ணலாம். ஸோ இந்த e power minus EA by RTயும் e power minus 28,000 Kelvin divided by Tயும் சேம் தான் இல்லையா? ஸோ அதனால இந்த டூ வேல்யூஸ், அந்த பவர் வேல்யூஸை ஈக்குவேட் பண்ணிக்கலாம். இந்த நெகட்டிவ் சைன்ஸை கேன்சல் பண்ணிடுவோம், அதே மாதிரி டெம்பரேச்சரும் கேன்சல் பண்ணிடுவோம். அப்போ EA by R is equal to 28,000 Kelvin வரும். இந்த R இந்த பக்கம் கொண்டு போகும். R is the gas constant, அதோட வேல்யூ 8.314. இப்போ இந்த வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணும். மல்டிப்ளை பண்ணோன்னா 232.792 கிலோஜூல் பெர் மோல் கிடைக்கும். இதுதான் இந்த decomposition of hydrocarbon உடைய energy of activation.